ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க். ஸோ எல்லா வீடியோ முடித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் ஹோம்ஒர்க் தரேன். அந்த ஹோம்ஒர்க் கொஷின் டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ எங்கேயுமே தேடாமல் இந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹோம்ஒர்க்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா போன தடவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பிடிஎஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை டேரெக்டாக எல்லா வீடியோ முடித்ததுக்கப்புறமும் அந்த வீடியோக்கு கீழேயே பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின் வந்துடும். ரெண்டாவது, நிறைய பேர் எங்ககிட்ட மெயில் பண்ணுறது ப்ராக்டிஸ் கொஷின் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் என்னோட வெப்சைட்டோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்டிடியூட் ரீசனிங்ன்ற டெஸ்ட் பேக்கேஜ் இருக்கும். அதில் மறந்துடாமல் கூப்பன் கோடுன்ற இடத்துல தமிழ் ஸ்டூடெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். வெறும் 99 ரூபாய்க்கு உங்களால் இந்த டெஸ்ட்டை வாங்கிட முடியும். ஸோ மறந்துடாமல் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு போங்க. இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிப்பா, இப்போது இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றது நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஒரு தனி டாபிக். இப்போ இருக்கிற ரீசன்ட் டைமில் இருக்கிற ஆப்டிடியூட் புக்ஸில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த டாப்பிக்கே டிஸ்கவுண்ட் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ளே வர ஒரு கான்செப்ட் தான் டிஸ்கவுண்ட். ஸோ நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், எனக்கு தெரிஞ்சு படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 13 வீடியோ போட்டிருப்பேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸில். அதில் ஆரம்பத்திலே சொன்னேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அதுக்கு பேர் டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட்டுக்கும் நம்மளோட சேனலில் மொத்தம் 6 வீடியோ போட்டிருப்பேன். இந்த 6 வீடியோ டிஸ்கவுண்ட்டில் படித்தாலே போதுமான அளவு எல்லா கான்செப்ட்டுமே இந்த 6 வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துட்டேன்ப்பா. பட் இந்த டிஸ்கவுண்ட் இந்த 6 வீடியோவில் ரயில்வே எக்ஸாமுக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கான்செப்டை சொல்லலாம். அதாவது 2வது லெசன். ஸோ சிங்கிள் ஈக்குவாலண்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும்ப்பா. சரிங்களா? சிங்கிள் ஈக்குவாலண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு போங்க. ஒரு 3-4 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். கஷ்டமாகவே தெரியாது. டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு 3-4 ஃபார்முலா இருக்குது. அந்த 3-4 ஃபார்முலாவுமே ஒரு ஃபார்முலாவிலேருந்து டெரைவ் பண்ணது தான். நான் அந்த வீடியோ டிஸ்கவுண்ட்டோட இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். நிறைய ஃபார்முலா இருந்தாலும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேணாம். ஒரே ஒரு பேசிக் ஃபார்முலாவிலேருந்து மாற்றி எழுதுனது தான் அந்த 4 ஃபார்முலா. அதனால் நீங்கள் அந்த 4 ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாதீங்க. இந்த ஒரு ஃபார்முலாவை படித்து வச்சுக்கோங்க. அந்த 4 ஃபார்முலா உங்களால் ஈஸியாக போட முடியும். அது நான் டிஸ்கவுண்ட்டோட ஃபஸ்ட்டு லெசன்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னா என்ன, லாஸ்னா என்ன, ப்ராஃபிட்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, மார்க்டு ப்ரைஸ்னா என்ன. ஓகே, ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷின், எப்படி டிஸ்கவுண்ட் கொஷின் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும்ப்பா. ஒரு கொஷினை படிக்கும்போதே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒரு கொஷினை படிக்கும்போதே அந்த கொஷினில் டிஸ்கவுண்ட் அப்படின்ற வார்த்தை இல்லை, மார்க்டு ப்ரைஸ் அப்படின்ற வார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷின். ஒருவேளை கொஷினில் டிஸ்கவுண்ட் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது டிஸ்கவுண்ட் கான்செப்ட் உள்ள கொஷின். ஒருவேளை கொஷினில் டிஸ்கவுண்ட்டே கொடுக்கல, ஆனால் மார்க்டு ப்ரைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, லாஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் கொஷினில் என்ன இருக்குது, மார்க்டு ப்ரைஸ் இருந்தாலும் அது டிஸ்கவுண்ட் கொஷின் தான். சரிங்களாப்பா? டிஸ்கவுண்ட் டாப்பிக்லேயும் ப்ராஃபிட் இருக்கும், டிஸ்கவுண்ட் டாப்பிக்லேயும் லாஸ் இருக்கும், டிஸ்கவுண்ட் டாப்பிக்லேயும் காஸ்ட் ப்ரைஸும் இருக்கும். பட் டிஸ்கவுண்ட் டாப்பிக்கில் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னா மார்க்டு ப்ரைஸ் இருக்கும், இல்லைன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்ற வேர்டு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னன்னு தெரியும், ப்ராஃபிட்னா என்னன்னு தெரியும், லாஸ்னா என்னன்னு தெரியும். இது ரெண்டுத்தோட கான்செப்டை மட்டும் மறந்துடாதீங்க. டிஸ்கவுண்ட்னா என்ன, மார்க்டு ப்ரைஸ்னா என்ன. இப்போது அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுட்டு நம்ம கொஷனுக்கு போகலாம். ஏன்னா இதுதான் டிஸ்கவுண்ட்டோட பேசிக்ஸ். நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஒரு 20% டிஸ்கவுண்ட்னா விலை கம்மியாகும் தானே. ஒரு ப்ராடக்ட்லேருந்து ஒருத்தங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நானே ஒரு ஃபோன் விற்கிறேன் உங்ககிட்ட, 20% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி நான் விற்கிறேன் அப்படின்றதுக்கும் லாஸ் 20%க்கும் வித்தியாசம் இருக்குப்பா. டிஸ்கவுண்ட்லேயும் காசு கம்மியாகுது, லாஸ்ட்லேயும் காசு கம்மியாகுது. ஆனால் இங்கே டிஸ்கவுண்ட்டில் என்ன ஒரு பிரச்சனை, லாஸ்ட்டில் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் 19,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்கேன் காஸ்ட் ப்ரைஸ், ஆனால் உங்ககிட்ட விற்றது 18,000 ரூபா. அப்படிங்கும்போது இது லாஸ், 1000 ரூபா லாஸ். இதுவே டிஸ்கவுண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, நான் 19,000 ரூபா இந்த ஃபோனை வாங்கினேன். சரிங்களா? 20,000 ரூபாய்க்கு ஃபோனை விற்கணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் நான் விற்றது 19,500 டிஸ்கவுண்ட்டு போக. அப்போது அவன் டிஸ்கவுண்ட் 20% கொடுத்துருந்தாலுமே அவனுக்கு நஷ்டம் ஆகலை.
அவனோட ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மற்றபடி அவன் வாங்கின விலையிலேருந்து எந்த நஷ்டமுமே கிடையாது. அதுதான் டிஸ்கவுண்ட். ஒரு கடைக்காரன் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த கடைக்காரவங்க எப்போதுமே உங்களுக்கு நஷ்டத்தில் கொடுக்க மாட்டாங்க. அவன் ஒரு லாபம் வச்சுருப்பான் இல்லையா, அந்த லாபத்தில் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் டிஸ்கவுண்ட். லாஸ் அப்படின்னா அவனுக்கு மொத்தமாக அந்த பொருள் விற்றாலே அவனுக்கு நஷ்டம் தான், அதுதான் லாஸ். அதனால் லாஸுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியணும், மார்க்டு ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் வித்தியாசம் தெரியணும். நான் சொல்லிக் கொடுக்கும்போது மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னா எம்ஆர்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ப்ராடக்டோட எம்ஆர்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இல்லைனா சில சமயம் என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்போ நான் ஒரு பென்சில் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்ப்பா, சரியா, நான் ஒரு விலைக்கு விற்கணும், இப்போ 25 ரூபாய்க்கு விற்கணும்னு நினச்சிருக்கேன். 20 ரூபா ஒரு பென்சில் வாங்குகிறேன், 25 ரூபாய்க்கு நான் வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் டிஸ்கவுண்ட் போக 22 ரூபாய்க்கு தான் நான் விற்றுருக்கேன். அப்போ இது செல்லிங் ப்ரைஸ். இந்த 20 ரூபான்றது என்னது? காஸ்ட் ப்ரைஸ். இந்த 25 ரூபான்னு என்னது? நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரைஸ். 20 ரூபாய்க்கு வாங்கின பென்சிலை நான் 25 ரூபாய்க்கு விற்கலான்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் மார்க்டு ப்ரைஸ். சரிங்களா? இந்த மார்க்டு ப்ரைஸ் ஒருவேளை உங்கள் கொஷனில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போதுமே டிஸ்கவுண்ட் டாப்பிக்கில் காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்க மாட்டோம், மார்க்டு ப்ரைஸை தான் மோஸ்ட்டாக 100%ன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை உங்களுக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு மார்க்டு ப்ரைஸ், ஒரு ஈக்குவேஷன் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது மார்க்டு ப்ரைஸில் இருந்து அவன் மனசில் ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பான்ல, அந்த ப்ரைஸில் இருந்து ஒரு 80% நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொன்னால் அது நம்ம காஸ்ட் ப்ரைஸில் ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரிஞ்சிடும். கரெக்டு தானப்பா? மார்க்டு ப்ரைஸுன்றது நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 25 ரூபா, ஏதோ ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதான் மார்க்டு ப்ரைஸ். அதில் இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்டு நான் தரேன். இப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்கறனால எனக்கு என்ன லாபமாக நஷ்டமானு எதுலேருந்து தெரியும்? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் தெரியும். கரெக்டாக? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து, ஏன்னா நான் வாங்கினது 20 ரூபா அது இருக்கும், பட் அதிலிருந்து 22 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அப்படின்னா அது ப்ராஃபிட். 20 ரூபாயிலேருந்து வெறும் 18 ரூபாய்க்கு தான் விற்றேன்னா அது லாஸ். அது எதுக்கு ஈக்குவல்? காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவல். ஸோ இதை மறந்துடாதீங்க, இது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்புறம் சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட்னு சொன்னேன் இல்லையா 2வது லெசனில். இந்த 2வது லெசனில் நீங்கள் நார்மலாகவும் போடலாம், இல்லை அந்த ஃபார்முலா வச்சும் போடலாம்ப்பா. a+b+ab/100ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், -ab/100. ஸோ அந்த ஃபார்முலா வச்சுமே எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டில் படித்தது தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக போய் டிஸ்கவுண்ட் படிக்காதீங்க, ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 13 லெசன் படிங்க. அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் எழுதுங்க. இந்த வீடியோக்கு ஹோம்ஒர்க் இருக்காது, ஏன்னா நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே உங்களுக்கு சில கொஷின் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். அந்த ஆப்டிடியூட் ரீசனிங் டெஸ்ட் எழுதியிருப்பீங்கல்ல, அதுலேயும் சில கொஷின் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படித்து கொஞ்சம் கொஷினை சால்வ் பண்ணி டிஸ்கவுண்ட் கொஷின் வந்துச்சுன்னா விட்டுருங்க. அப்புறம் டிஸ்கவுண்ட்டை படிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லெசன், இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் போய் டெஸ்ட்டெல்லாம் எழுதி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்ன்றது பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ ரயில்வே எக்ஸாமில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 கொஷின் இல்லை 3 கொஷின் கேட்பாங்க. 3 கொஷின் ரேர் தான், இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் 1-2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. பட் விட்டுட்டு போயிடாதீங்க, இது ஒரு ஈஸியான டாபிக் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்கவுண்ட்டை நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? சரிப்பா, கொஞ்சம் கொஷின் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அவங்க ரயில்வே எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். மொதல் கொஷின்: A profit of 13% is made by selling a shirt offering a discount of 20%. If the marked price of the shirt is ₹2260, find the cost price. ஸோ இந்த கொஷினை படிக்கும்போது இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கில் வரதா இல்லை டிஸ்கவுண்ட்டில் வரதான்னு கண்டுபிடிக்க தெரியணும். இந்த கொஷினை படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. ஸோ டிஸ்கவுண்ட்ன்ற வார்த்தை இருக்கிறனால இது டிஸ்கவுண்ட் டாபிக். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ளே வர டிஸ்கவுண்ட் டாபிக், இப்படி தான் நம்ம புரிஞ்சு போடணும். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நிறைய ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க, லாஸ் கொடுத்துருப்பாங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்து கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a profit of 13% is made by selling a shirt. ஒரு ஷர்ட்டை விற்றனால அவருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13% லாபம் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ப்ராடக்ட்டை எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? டிஸ்கவுண்ட் 20%. 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துமே அந்த கடைக்காரருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13% லாபம் கிடச்சிருக்கு. ஸோ நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், அந்த ஃபார்மெட்டை மறந்துடாதீங்கன்னு. எப்போதுமே ஒரு மார்க்டு ப்ரைஸ்
அது என்ன வேணால் அந்த கடைக்காரர் மனசில் வச்சுருக்கலாம். அந்த மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து அவர் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரோ அதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸில் இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ. கரெக்டாக? இது மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் டாப்பிக்கில் ஒரு முக்கியமான கான்செப்ட்டுப்பா. சரிங்களா? இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் கொஷனில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2260, மார்க்கெட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2260. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட். அப்படின்னா 100லேருந்து 20% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா அப்போ 80%க்கு தான் அவன் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து விற்றுருக்கான். ஸோ இப்படி விற்றனால காஸ்ட் ப்ரைஸில் இருந்து எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு, டிஸ்கவுண்ட் 20% கொடுத்துமே அந்த கடைக்காரருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13%. அப்போ 113% லாபம் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ கொஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மற்றது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 0 0 இங்கே இருக்க 2 0 அடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த சைடு வந்துடும். ஸோ 8 × 226 × 100. ஸோ டிவைடட் பை 113. ஸோ இதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம கேன்சல் பண்ணி இதோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 113னா 2 வாட்டி அடிக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக? டேரெக்டாக 2 டைம்ஸ் இங்கேயே அடிச்சிடலாம். ஸோ 1600. ஸோ 1600 அப்படின்றது தான் இந்த ப்ராடக்ட், அந்த ஷர்ட்டோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த 1500 காஸ்ட் ப்ரைஸை தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2260க்கு விற்கலாம்னு நினச்சிருக்காரு. சரியா? மார்க்டாக வச்சிருக்காரு மைண்டில். அதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்துமே அவருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 13% லாபம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னது இந்த ஒரு ஈக்குவேஷன் இதை மட்டும் நீங்கள் படிங்க. இது ஈக்குவேஷன் மனப்பாடம்லாம் பண்ணாதீங்க. இது நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னா இப்படி தான் நம்ம ப்ராடக்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். 3வது கொஷன். After getting 2 successive discount, A got a jeans for rupees 714, whose marked price is rupees 1000. If the second discount is 15%, find the first discount. ஸோ அந்த கொஷனை படிக்கும்போது என்ன தெரியுதுன்னாப்பா, 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட்டாக மாற்றுவோம். இப்போ 3-4 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கடைக்கே போகிறீங்க, சரிப்பா ஒரு 20% வந்து உனக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தரேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திருப்பி பேரம் பேசி இன்னும் கொஞ்சம் குறைங்க, இன்னும் கொஞ்சம் குறைங்கன்னு சொல்கிறீங்க. அவர் சொல்கிறார், சரி இன்னும் ஒரு 5% டிஸ்கவுண்ட் போட்டு தரேன். ஸோ இப்படி குறைச்சிக்கிட்டே வராரு இல்லையா, அடுத்தடுத்த பர்சன்டேஜ் போட்டுகிட்டே வராரு இல்லையா, அதை மொத்தமாக சேர்த்து 1% சொன்னால் அதே வேலை தான் வரப்போகுது. அதுதான் சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஏன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஸ்கவுண்ட் போக அவங்க வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 714. ஸோ 714க்கு ஆஃப்டர் கெட்டிங் 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஏ காட் அ ஜீன்ஸ் ஃபார் 714. 714 ஒரு ஜீன்ஸை வாங்கியாச்சு. ஊஸ் மார்க்டு ப்ரைஸ் இஸ் rupees 1000. ஸோ மார்க்டு ப்ரைஸும் கொடுத்துட்டாங்கப்பா. மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. ஸோ இந்த மார்க்டு ப்ரைஸ்லேருந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. அந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் டிவைடட் பை 100ன்றது ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். ரெண்டாவது டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, 15% பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிஸ்கவுண்ட். அப்போ 100லேருந்து 15 போயிடுச்சுன்னு சொன்னால் 85%. ஸோ 85 அப்படின்றது ரெண்டாவது டிஸ்கவுண்ட். ஸோ மார்க்டு ப்ரைஸில் இருந்து ஒரு டிஸ்கவுண்ட்டு திருப்பி இன்னொரு டிஸ்கவுண்ட் போக அந்த அவங்க ஏன்ற பர்சன் ஜீனை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 714 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போ நம்ம இப்படி எழுதியிருக்கோம்ல, இப்போ எக்ஸ்ன்றது எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் இங்கே வருமோ அதை வச்சுருக்கோம் எக்ஸுக்கு பதிலாக. சில பேர் இது என்னென்னு வச்சுப்பாங்கன்னா 100 - எக்ஸ்ன்னு வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ 10% டிஸ்கவுண்ட் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இங்கே எப்படி எழுதுவோம், 10ன்றது 19 தானே எழுதுவோம். அதனால் 100 - எக்ஸ்ன்னு போடுவாங்க. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் சில பேருக்கு. ஆனால் சில புக்கில் 100 - எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, சில புக்கில் வெறும் எக்ஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கும். எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும்ப்பா. இப்போ 100 - எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்ட் ஆன்சர் வந்துடும். வெறும் நீங்கள் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக விற்றான்னு தான் வரும். நம்ம 100லேருந்து மைனஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதணும். அவ்வளோதானே தவிர நீங்கள் எப்படி போட்டாலும் கரெக்டு தான். ஸோ 2 0 3 0 இங்கே இருக்கிற 3 0 அடிச்சிடுங்க. ஸோ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 இந்த சைடு போயிடும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 8500 மைனஸ் ஆஃப் 85x இஸ் ஈக்குவல்ஸ் டு 7140. ஸோ இது இந்த சைடு வந்துருச்சுன்னா 85x இஸ் ஈக்குவல் டு 1360. ஸோ அப்போ எக்ஸுன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16%.
ஸோ எக்ஸோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 பைசா 38 9 10 13 16%. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16%. அப்போ இங்கே 16 போட்டிங்கன்னா 100 - 16ன்றது 84. அப்போ அவன் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா மொதல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 16% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பான். இதுவே நீங்கள் வெறும் எக்ஸ்ன்னு வச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த இடத்துல வெறும் எக்ஸ் அப்படின்னு வச்சு போட்டிங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 84ன்னு வரும். சரிங்களா? 84 அப்படின்னா 84% டிஸ்கவுண்ட் கொடுக்கல, இங்கே 84%ன்னு அர்த்தம். அப்போ 84% நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னா 16% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் உங்களால் இங்கே 84ன்னு போட முடியும். இங்கே 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தனால தான் 85ன்னு போட்டிருக்கோம். அப்போ இங்கே 84ன்னு எழுதுனீங்கன்னா 16% டிஸ்கவுண்ட். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16%. சில புக்ஸில் இப்படியும் போட்டிருப்பாங்க, சில புக்ஸில் அப்படியும் போட்டிருப்பாங்க. எப்படி போட்டாலும் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் மட்டும் நம்ம புரிஞ்சு ஓகே இதுதான் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 16% கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின், ஸோ ஏ டீலிங் இன் அ பெட்ஷீட் allowed 4% discount on a marked price. So what must be the mark on the bed? So okay, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னாப்பா நல்லா பாருங்கள், ஏ இஸ் டீலிங் அ பெட்ஷீட் அலோஸ் 4% டிஸ்கவுண்ட் ஆன மார்க்டு ப்ரைஸ். ஒரு மார்க்டு ப்ரைஸில் இருந்து அவங்க வந்து பேரம் பேசுகிறாங்க, நான் மார்க்டு ப்ரைஸ்லேருந்து 4% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு அந்த கடைக்காரங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் மஸ்ட் பி த மார்க்டு ப்ரைஸ். அப்போ மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும் கொஷனில் தான் கேட்குறாங்க. மார்க்டு ப்ரைஸ் அவங்க மைண்டில் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் காஸ்ட் 480, காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. அப்படி விற்கிறனால அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10% லாபம் கிடைக்குது. அதுவுமே அவங்க கொடுத்துட்டாங்கப்பா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மார்க்டு ப்ரைஸ் தான். எப்போதும் போல் அந்த ஒரு ஃபார்மெட்டை மறந்துடாதீங்க. ஸோ ஏதோ ஒரு மைண்டில் வச்சுருக்கான், அதுதான் மார்க்டு ப்ரைஸ். இந்த மார்க்டு ப்ரைஸ்லேருந்து அவன் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறானோ அது நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ இந்த கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மார்க்டு ப்ரைஸ் கொஷனில் கொடுக்கல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மார்க்டு ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ்லேருந்து அவன் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 4% டிஸ்கவுண்ட். அப்படின்னா மார்க்டு ப்ரைஸ்லேருந்து அவன் 96% தான் விற்றுருப்பான். ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸும் அவங்க கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க 480. இந்த 480லேருந்து ப்ராஃபிட் கிடச்சிச்சா லாஸ் கிடச்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 10% அவனுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ 110 டிவைடட் பை 100. இதுவே லாஸ் அப்படின்னு சொன்னால் 10 மைனஸ் பண்ணி போட வேண்டியதான், அவ்வளோதான்ப்பா. ஸோ இப்போ அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்டு ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ 2 0 அடிச்சிடலாம். ஸோ 48 × 11 × 100 டிவைடட் பை இங்கே இருக்கிற 96. ஸோ இதை 2 வாட்டி அடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 50. ஸோ கடைசியாக மார்க்டு ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 550. ஸோ 550 அப்படின்றது தான் மார்க்டு ப்ரைஸ். ஸோ அதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம புரிஞ்சு போகிறது தான்ப்பா எல்லாமே. நம்ம புரிஞ்சுட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்கன்றதை பார்த்து நம்ம கரெக்டாக அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுட்டோன்னா போதும். உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்டுக்கும் லாஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியணும், மார்க்டு ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சாலே இப்படி தான் போகணுன்னு கிடையாது, நீங்களே யோசிச்சு கூட போட்டுடலாம். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டோட ஃபஸ்ட்டு வீடியோ ஓகேவாப்பா, அதுலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். டிஸ்கவுண்ட்டுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஒரு லேண்டை வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுதான் முக்கியம், அதுதான் பேசிக்ஸ். ஓகேவா? அடுத்த கொஷன், ஷாப்கீப்பர் மார்க்ஸ் த மார்க்டு ப்ரைஸ் 25% more than the cost price, that is rupees 1500. After giving 2 successive discount 12% and x%, he lost 15 rupees. So find the value of x. ஸோ ஃபஸ்ட் நல்லா கொஷனை படிச்சுப்போம். அவங்க ஏன்னா 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ன்றது நம்மளுக்கு அந்த கொஷனில் தெரியுது. அதில் ஒரு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியல, அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மற்ற என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்கீப்பர் மார்க் த மார்க்டு ப்ரைஸ் 25% மோர் தென் த காஸ்ட் ப்ரைஸ். கொஷனில் காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க 1500. ஸோ கொஷனை பார்த்தீங்கன்னாப்பா காஸ்ட் ப்ரைஸ் 1500 கொடுத்துட்டாங்க. மார்க்டு ப்ரைஸ் அப்படின்றது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25% காஸ்ட் ப்ரைஸை விட அதிகம். ஸோ அப்போது இந்த 1500க்கு நம்ம 25% எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
375 ரூபா வருது கரெக்டாக. அப்போது காஸ்ட் ப்ரைஸை விட 375 ரூபா அதிகமாக வச்சு மார்க்டு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 375 ஆட் பண்ணிங்கன்னா 1875. ஸோ 1875 தான் மார்க்டு ப்ரைஸ் கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1875 மார்க்டு ப்ரைஸ். இந்த மார்க்டு ப்ரைஸ்லேருந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொதல் டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு தெரியாது, X% இல்லை 100 மைனஸ் எக்ஸ். போன கொஸ்டின் 100 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டேன்ல, இதில் நான் எக்ஸ்ன்னு வச்சு போட்டு காட்டுறேன். ஸோ எக்ஸ் டிவைடட் பை 100. ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12%, 12 டிவைடட் பை 100. ஸோ இப்படி கொடுத்தனால அவங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 1500. இந்த 1500ல இருந்து ப்ராஃபிட் கிடச்சிச்சா லாஸ் கிடச்சிச்சான்னு பார்க்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ் 15 ருபீஸ். பர்சன்டேஜில் எதுவும் கொடுக்கல, டைரெக்டாக அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 15 ரூபா நஷ்டம்ட்டாங்க. அப்போ நான் டைரெக்டாக மைனஸ் பண்ணிடுவேன். இதுவே 80%, 90% சொன்னால் இன்டூ பண்ணுவேன், ஏன்னா அதுக்கு எவ்வளோ லாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். பட் இங்கே கொஸ்டினில் டைரெக்டாக 15 ரூபா லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 1500 மைனஸ் 15 போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ண வேண்டியதான் சரிங்களா. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த 12% அப்படின்றது என்னது, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட். நான் இங்கே தப்பாக போட்டிருக்கேன், 12ன்னு போட்டுறாதீங்க, டிஸ்கவுண்ட் தான் 12. அப்படிங்கும்போது இங்கே என்ன நம்பர் வரும், 88. ஓகேவா. ஸோ இந்த தப்பை பண்ணிடாதீங்க. எப்போதுமே டிஸ்கவுண்ட் 12, டிஸ்கவுண்ட் 10னா 100 மைனஸ் 10 மிச்சம் இருக்கிறது தான் இந்த மார்க்டு ப்ரைஸ்லேருந்து அவங்க விற்றது சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மைனஸ் பண்ணிடலாம். 1500 மைனஸ் 15ன்றது 1485. ஸோ இப்போது கேன்சல் பண்ண பார்ப்போம். 4 டேபிள் அடிக்கலாம். 4 டேபிள் அடித்தா இது 22. ஸோ 4 டேபிளில் நீங்கள் இதை அடிச்சிங்கன்னா 25. ஸோ திருப்பி இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 11. இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 50. இதை 11 டேபிளில் அடிப்போம். ஸோ 111s are 11. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 338. 3 டைம்ஸ் 33, 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு மேலே அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ x is equals to 135 into 50 into 25 divided by 1875. ஸோ அப்போது எக்ஸ்ன்றது ஒன் டைம், இது 125 75 வாட்டி அடிக்கலாம். ஸோ திருப்பி 25 அடிச்சிங்கன்னா 2, இது 25 அடிச்சிங்கன்னா 3. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 45. ஸோ 45 into 2ன்றது 90பா. ஸோ கடைசியாக நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90. இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த எக்ஸோட வேல்யூ 90. இதை எப்போ 90ன்னு போடுவீங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இல்லையா. 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் இங்கே 90ன்னு போட முடியும். அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்றது 90ன்னு போட்டுறக்கூடாது, எக்ஸ்ன்றது 10%. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஒரு ஆப்ஷனில் 19 இருக்கும், இன்னொரு ஆப்ஷனில் 10 இருக்கும். நம்ம தான் எக்ஸ் 90 கண்டுபிடிச்சோமே, அப்போ 90 தானே அப்படின்னு கேட்டால் கிடையாதுப்பா. எப்போதுமே இங்கே என்ன நம்ம எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக 100 மைனஸ் எக்ஸ்ன்னு தான் எழுதுவோம். ஏன் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறது, இந்த இடத்துல நம்ம மார்க்டு ப்ரைஸ்லேருந்து போடுற வேல்யூ எப்போதுமே டிஸ்கவுண்ட் தான் போடுவோம். டிஸ்கவுண்ட்டை கழிச்சு தான் இந்த இடத்துல போடுவோம். அதனால தான் நிறைய புக்ஸில் 100 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, சில புக்ஸில் வெறும் எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, பட் கடைசியாக மைனஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மறந்துடாதீங்க, இங்கே போடுற வேல்யூ டிஸ்கவுண்ட் வேல்யூவை தான் போடணும் சரியா. அந்த டிஸ்கவுண்ட் போக மிச்சம் இருக்கிற வேல்யூவை தான் போடணும். அப்போ அந்த வேல்யூன்றது அந்த டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ தான் எக்ஸ். ஓகே, அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, ஏன்னா அதுதான் முக்கியம். கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சி லாஸ்ட் ஆன்சரில் போய் தப்பு பண்ணிட்டோன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியில் வந்து கேட்கும்போது ஐயோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவாப்பா. ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்காது. இதான் ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ கஷ்டமாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா கொஷனுமே மோஸ்ட்டாக இப்படி தான்ப்பா இருக்குது. ரயில்வேல ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் அந்த கான்செப்டே படிக்காமல் போனீங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு இருக்காது. இதை விட இன்னும் ஈஸியான கொஷின்ஸ் தான் வரும். ஓகேவா. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஹோம்ஒர்க் இருக்காது, ஏன்னா போனதிலே நான் கொடுத்துட்டேன். ஸோ டெஸ்ட்டை மறந்துடாமல் எழுதிட்டே இருங்க. அந்த டெஸ்ட்டு தான் முக்கியம். ஆரம்பத்தில் உங்களுக்குன்னு தனியாக தான் தமிழ் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் சேனலில் கூட நான் NTPC போடலை. இந்த தடவை தமிழுக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அவங்களுக்கான கூப்பன் கோட் தான் அது. ஆப்டிடியூட் ரீசனிங் வாங்கி உள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எழுதுங்க. ஒரு டெஸ்ட்டை கூட விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் எழுதிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் இந்த எக்ஸாம். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. பாய்.